இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பிரியாணி கூட போட்டு பெரட்டிருவேன். ஆனால் ரசம் மட்டும் எனக்கு செட்டே ஆகாதுன்னு. ஒரு தடவை ஒரு மாரி வைப்பேன். என்னைக்காச்சும் நல்லா வந்துடும். அன்றைக்கி எந்த டிசைனில் வச்சேன்னு நானே மறந்துடுவேன். நீங்கள் ரசம் வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்னா இன்றைக்கி நான் வைக்கிறத காட்டுறேன். நான் செய்கிறது சரியா தப்பான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஏன் போட்டேனே தெரியாமல் கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட மல்லி இலையோட அந்த காம்பு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொரப்பா இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். ஊற வச்சுருந்த புளியை மேலாப்பில் கரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு தக்காளி பழம் பிழிஞ்சு சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, அது கூட பெருங்காயத்தூளும் மல்லி இலையும் சேர்த்து தனியாக வச்சுருக்கேன். பூண்டு தோலோடு சேர்த்து நல்லா இடித்து தனியாக வச்சுருக்கேன். தாளிப்புக்கு ஒரு சட்டியில் நெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு, தாளிப்பு வடகம் எல்லாமே சேர்த்து நல்லா முருக விட்டுட்டு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. நான் பொதுவாக ரசம் வைக்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு ஸ்டெப்பு மட்டும் மாற்றி இதே மாதிரி தான் வைப்பேன். என்றைக்காச்சும் தான் முட்டை சேர்த்து வைக்கிறது. இந்த முட்டை சேர்க்குற பஞ்சாயத்துக்கு நான் பின்னாடி வரேன். ஸோ முட்டை சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரே பக்கமாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி 3 சைடில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். ரசம் எந்த அளவு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் முட்டை சேர்க்கணும். அதிகமாக சேர்த்தா ரசம் கலங்கிரும். கரண்டி போடாமல் அப்படியே ரசம் சிம்மில் இருக்கட்டும். இந்த பக்கம் 2 கைப்பிடி பொட்டுக்கடலை, 1/2 கைப்பிடி தேங்காய், ஒரு வரமிளகா, உப்பு, ஒரு பல்லு பூண்டு, இது மட்டும் சேர்த்து பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியாக உள்ளே போகட்டுமேன்னு சொல்லிட்டு சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீட்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்பேன். சுத்தமாக டிஃப்ரென்ஸே தெரியாது. பிள்ளைங்க கூட சாப்பிட்ருவாங்க. இந்த சட்னிக்கு தாளிப்புலாம் தேவையில்லை. பொட்டுக்கடலைக்கு பதில் பாசிப்பருப்பு கூட சேர்க்கலாம். இது ஈஸியாக இருக்குமேனு இப்படி அரைக்கிறது. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும் பாருங்க. அப்போ எந்தெந்த இடத்துல முட்டை சேர்த்தோமோ மெதுவாக கரண்டி போட்டு இந்த மாதிரி லைட்டாக ரசத்தை கலக்கி விட்டுறாம பெரட்டி விட்டுறணும். அப்புறம் கொதிக்கணும்லாம் தேவையில்லை. பெரட்டி போட்டுட்டு மூடி போட்டால் 10 நிமிஷத்துலேயே அந்த சூடுலேயே முட்டை முழுசாக வெந்துடும். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ரசம் மாதிரியே தான் இருக்கும். ரசத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நான் தஞ்சாவூர் கிட்ட பாபநாசம், பண்டாரவடை, ராஜகிரின்னு வரோம் இல்லையா, அந்த ஏரியா எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி வைப்பாங்கப்பா. அந்த சரௌண்டிங்ஸ்லேருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நாங்களும் செய்வோன்னு ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுட்டு போயிருங்க. நான் வச்ச ரசம் ட்ரை பண்ணுங்கன்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி ரசம் வச்சாலும் ஒரு முட்டை மட்டும் சேர்த்து ட்ரையல் பாருங்கள். எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. இப்போ சில ஊரில் பருந்து சோறு, வெந்தய கஞ்சி அந்த மாதிரி ரெசிபிக்கு கூட முட்டை உடச்சி ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது எங்கள் ஊர் பழக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கருவாடு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெயில் கருவாடு 5 நிமிஷத்துக்கு நல்லா பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்க்கக்கூடாது. நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக பொரித்து வச்சுருந்த கருவாடை போட்டு கொத்தி விட்டுட்டா கருவாடு ஃப்ரை ரெடி. தேங்காய் பால்லாம் எடுக்காமல் சட்டுன்னு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான்லாம் பக்கத்து வீட்டில் கருவாடு சமைச்சா கூட அந்த வாசனையிலே இங்கே சோறு சாப்பிட்ருவேன். அவ்வளோ பிடிக்கும். கருவாடு கூட சாப்பிட மாட்டேன். அந்த வெங்காயம் தொட்டுக்கிட்டே சாப்பிட்ருவேன். இங்கே வீட்டில் யாருமே தொடமாட்டாங்களா, மிச்சம்னு சொல்லிட்டு 2 நாள் வச்சு சாப்பிடுவேன். என்ன மாதிரி கருவாடு பிரியர்கள்லாம் நீங்களாக இருந்தால் ஒரு ஹைஃபை போட்டுக்கோங்க. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.